என்ன ஒரே புகையா இருக்கு? என்ன இடம் இது? நீ எதுக்கு எங்களை லீஃப் வில்லேஜை சமன் பண்ணாம இங்க சமன் பண்ணிருக்க? கண்ணை திறந்து பாரு, இதுதான் லீஃப் வில்லேஜ். நீ இதுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நீ இப்படி பண்ணதுக்கு நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கு நீ உயிரோட இருந்தாதானே? அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். உசுமாக்கி நேரட்டோ. இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். காமா கீச்சி, சுனாடி பாட்டிய பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போ. நான் இப்போ சேஜ் மோட நல்லா கத்துக்கிட்டேன். எல்லாரோட சக்கராவையும் என்னால நல்லா உணர முடியுது. கக்காசி சென்சேவை காணோம். அவரை எதுவும் மிஷினுக்கு அனுப்பிட்டீங்களா? புரிஞ்சுது. எல்லா பெயிண்ட்ஸோட பார்வையும் இணைஞ்சிருக்கு. போக முடியாது நாயே. அவை முடித்து பையா போனான். சேஜ் சுட்சுவா மாஸ்டர் ஜிராயா யூஸ் பண்ணாதே சுட்சுவா நீயும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்ட போல. ஒரு காலத்தில் அவர் தான் என்னுடைய சென்சே. கண்டிப்பா உன்ன மாதிரி ஆளுக்கு அவர் சென்சேவா இருந்திருக்க மாட்டாரு. நீ இங்க இருக்கிற அமைதியவை கெடுத்துட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட சாவு எல்லாரையும் அமைதியை நோக்கி கூட்டிட்டு போ. உன் வாயை மூடு. நம்ம அடிக்கடிக்க இது 2-3 புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம பார்த்து தான் செயல்படணும். இது எனக்கு ரொம்ப எரிச்சலை கிளப்புது. இதை என்ன பண்றதுனே தெரியல. உன்னோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்படின்னா அவனோட சேஜ் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது போல. நாம முதல்ல ரினேகனுகளுக்கு இடையில உள்ள தொடர்பை கட் பண்ணணும். எனக்கு புரிஞ்சது. தயாரா இருக்கீங்களா? எங்க இருக்கான்? ரசிங்கன் பேரேஜ். வா. வா பார்த்துடலாம். என்னால் இன்னும் 2 தடவை தான் சேஜ் மோடுக்கு போக முடியும். நான் அப்பையிலே அவனை கொண்டுட்டேன்னு நினச்சேன். 4 பேர் மட்டும்தான் தாக்குதல் செய்றாங்க. ஒருத்தன் பெயினுக்கு பின்னாடி நின்று பெயினுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். அப்போ நான் ஏதாச்சும் பண்ணி பெயினுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு தாக்கணும். அப்போ தான் பெயினை நெருங்க முடியும். அதை நான் ஸ்மோக் பம்மை வச்சு பண்ணுறேன். சேட் ஜிட்ஸு ரசிங்கன் பேரேஜ். முன்னாடி அந்த புகையிலிருந்து வெளியே போய் அதுக்கப்புறமா வந்து தாக்கியிருக்கான். எந்த தாக்குதலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்மைட்டி பாஸ். உனக்கு எதுவும் ஆகல நிறுத்தம். அவன் என்ன ஜுட்ஸு பயன்படுத்தினான்? எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பா அது பெயினோட தாக்குதல் பவராக தான் இருக்கும். அதான் இவ்வளோ சக்தியா இருக்கு. அப்புறம் எதுக்கு அவன் மறுபடியும் அதை பயன்படுத்தாமல் சும்மா இருக்கான்? ஆல்மைட்டி பாஸ். இல்லை, ஞாபகம் இருக்கட்டும் நிறுட்டோ. இன்னும் ஒரே ஒரு சேட குழந்தை மிச்சம் இருக்கு. உன்னால உருவட்டை தான் சேஜ் மோட யூஸ் பண்ண முடியும். ஆனா ஏன் நீங்க நிறைய பேரை உருவாக்காம வந்தீங்க? அவனால அதிகப்படியான சீட் சேட குளோன்ஸை பயன்படுத்த முடியல. என் சக்தி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. என்னால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல. நீங்கள் ஏன் உங்களோட கெஞ்சட்ஸு மேலே பயன்படுத்தக்கூடாது? நீயும் சக்தி வாய்ந்தவன் தான். நான்
அவங்க யாரும் இவ்வளவு நேரம் யாரு கூடயும் சண்டை போட்டதே கிடையாது. யூனிவர்சல் போல் கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நைன்டெல்ஸை முடிக்க வந்த நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. உன் கணக்கு தப்பு. நான் நினச்சது நடக்க போகுது. சேஜ் ஜுட்சு சக்ரா ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போல. ஜி சார் சேஜ். கென்ஜுட்சு யூஸ் பண்ண நான் விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படிலாம் பண்ற? சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில திடீர்னு தான் நடக்கும். அதுக்கான காரணம் லேட்டா தான் தெரியும். நீ என்கிட்ட நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு தானே கேட்ட. ஜிராயா சென்சே என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைதி மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்தை உருவாக்க போறேன். ஒரு ஊரை அழிச்சு ஊர் மக்கள் எல்லாரையும் கொண்டிருக்க. உனக்கெல்லாம் உலக அமைதியை பத்தி பேச தகுதியே கிடையாது. உண்மையான அமைதி நான் என்னன்னு தெரியாது. இந்த மக்களுக்கு அந்த உலகத்துல வாழ தகுதியே கிடையாது. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. பெரிய பெரிய வில்லேஜுகள் நடுவில் நடக்கிற சண்டையில சின்ன சின்ன வில்லேஜுகள் நிறைய பலியாகுது. நீ நான் ஒரு விதத்துல ஒண்ணுதான். ஜிராயா சென்சே ஆசைப்பட்ட மாதிரி அமைதியை பரப்பணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப பிடிச்சவங்களை இழந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களால நமக்கு ஏற்பட்ட அந்த வழியை உங்களுக்கான நியாயத்தை கேட்க வைக்குது. அவங்க நீதிக்காக சண்டையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அந்த சண்டை கால அடைவுல அவங்களுக்கு தெரியும் பழி வாங்குறதா மாறுது. இந்த நிஞ்சா உலகத்துல ஒவ்வொருத்தரும் விற்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பழி வாங்க நினைக்கும் போது நாளை இப்படி அமைதியை உருவாக்க முடியும். இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லா டெய்லிபிஸ்டையும் பயன்படுத்தி ஒரு டெய்லிபிஸ்ட் பணம் உருவாக்கி ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்குவேன். அந்த உலகத்துல மக்களுக்கு நடுவில் அமைதி மட்டும்தான் இருக்கும். இது ஒண்ணு மட்டும்தான் அமைதிக்கான ஒரே வழி. எப்ப மக்களுக்கு நடுவில் அமைதி வருதோ அப்போதான் மக்களுக்குள்ள இருக்கிற அந்த பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்கள விட்டு போகும். அதுக்கப்புறம் நான் தான் அமைதியின் கடவுள். இதை யார் தடுக்க வந்தாலும் அவங்களுக்கு வழி நான் என்னன்னு காட்டுவேன். ஆனா இந்த மாதிரியான அமைதியே கிடையாது. இது ஒரு முட்டாள்தனம். ஆனா மக்களுக்கு நடுவில் அமைதி திரும்ப வருது. அவங்களோட பழி வாங்குற எண்ணமும் அழிஞ்சு போகுது. குறிப்பா யாரையுமே வெறுக்க மாட்டாங்க. நீ ஏற்கனவே அதிகப்படியான சக்கரவை பயன்படுத்திட்ட. ஜிராயா செஞ்சு ஆசைப்பட்ட மாதிரி இந்த உலகத்துல நான் அமைதியை திரும்ப கொண்டு வருவேன். ஜிராயா சென்சே அந்த நாள் வரும் நம்பினாரு. அது எப்போனா மக்கள் ஒருத்தரை நம்பும் போது மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், உன்னோட சாவு மக்கள் அமைதியை நோக்கி கூட்டிட்டு போகும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால் தப்பிக்கவே முடியாது. சரியாவும் பாவம் அந்த மாதிரி அமைதிக்காக தான் அவங்க உயிரையே விட்டாங்க. உன்னால இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பிடிச்சவங்களுக்காக உயிரை விடுறாங்க. உயிரை விட்டவங்களுக்காக உயிர் இருக்கிறவங்க பழி வாங்குறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க வழியை உணர்றாங்க. நீயும் இப்ப வழியை உணர்ற. அதனால உனக்கு இப்ப என்ன பழி வாங்கணும்னு தோணும்.